மகரம் ராசி ஆண்களினுடைய விதி அமைப்பு எப்படி இருக்குது? சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்ய பழக்குங்க. அதே போல் ரொம்ப முக்கியம், அந்த குழந்தை தனியாக எல்லா இடத்துக்கும் போய் வர பழக்கணும். ஏன்னா மகரம் பொதுவாகவே ஒரு குணம் இருக்குங்க. இவங்க தனியாக போனாலும் நிறைய சாதிப்பாங்க. ஆனால் தன் கூட எப்பவும் ஒருத்தங்க இருந்தால் எப்பவும் தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேலையில் இப்போ சப்போஸ் ஃபார் உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கும்போது தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொதுவாக மகரத்துக்கு வந்துட்டு ஆரோக்கிய நிலை அப்படின்னு எடுத்துக்கும் போது உணவு பழக்கம், ரெண்டாவது ஓவர் திங்கிங். இந்த ரெண்டு விஷயங்கள் சரியாக இருந்ததுனாலே ஆரோக்கிய நிலைகள் நல்லாயிருக்கும். இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஓவர் திங்கிங் வந்து வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. ஆண்களினுடைய வாழ்க்கை ரகசியங்களை பார்த்துக்கிட்டே வரோம், அதுவும் ஜோதிட ரீதியாக. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம். மகரம் ராசி ஆண்களினுடைய விதி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ, ஃபஸ்ட்டு வந்து இந்த மகரம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆண்கள் சிறு வயதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சுயமாக செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது உங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு மகரத்தில் வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்ய பழக்குங்க. அதே போல் ரொம்ப முக்கியம், அந்த குழந்தை தனியாக எல்லா இடத்துக்கும் போய் வர பழக்கணும். ஏன்னா மகரம் பொதுவாகவே ஒரு குணம் இருக்குங்க. இவங்க தனியாக போனாலும் நிறைய சாதிப்பாங்க. ஆனால் தன் கூட எப்பவும் ஒருத்தங்க இருந்தால் இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கூட துணைக்கு ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க காத்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தன் முயற்சியிலே எல்லாத்தையும் செய்ய பழக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கமிட்மெண்ட் வந்தால் இவங்க ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் வந்து ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, லேட் நைட் ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப சோம்பேறியாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, இதுவும் அதே மாதிரி தாங்க. சின்ன வயதுலேயே இதை வந்து சீராக்கணும். கரெக்டாக நேரத்துக்கு எழுந்திருக்கணும், இரவு வந்து சரியான நேரத்தில் தூங்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இவங்களை பழக்கி கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் இந்த மகரம் ராசி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் மேலே இவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை இருக்கும். அதே போல் சமுதாயத்தில் அந்தஸ்தாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், தன்னுடைய பொருளாதாரத்தில் நாளைக்கு எங்கேயும் நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஆனால் அடிப்படையில் ரொம்ப அமைதியான சுபாவமாக இருக்கிறனால உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஆசைகள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியவே செய்யாது. இவங்க ரொம்ப மந்தம், இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, எதையுமே மெதுவாக செய்வாங்க, அப்படியெல்லாம் ஒரு பேர் வந்து இவங்களுக்கு இருக்கும். பட் அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கு கமிட்மெண்ட் வந்து ஃபயர் மாதிரி இருப்பாங்க. ரைட். இப்போ இவர்களுடைய ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கொஞ்சம் கேர் பண்ணினாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆரம்ப கல்வி வெகு சிறப்பாக மாற்றிக்க முடியும். அடுத்ததாக வந்து பழக்க வழக்கங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டியிலிருந்தே சின்ன சின்ன வேலைகளை தானே செய்ய இவங்களை பழக்கி விடுறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுடைய வேலை அப்படின்னு பாருங்கள், இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க. வருமானத்தை சொல்கிற 2ஆம் வீடு அப்படிங்கிறது சனியினுடைய வீடாக அமைஞ்சிருக்கு. சனி அப்படின்னாலே அனுபவத்தை சொல்லக்கூடிய கிரகம். ஓகேங்களா? அப்போ அனுபவங்கள் தான் இவர்களுடைய வருமானத்திற்கு வழியை காட்டும். அதே போல் உத்தியோகங்கிற 6ஆம் பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் வீடான மிதுனம். அது புதனினுடைய வீடு. புதனும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எப்பவுமே கற்றுக்கொண்டே இருப்பது புதனினுடைய தன்மை. அப்போ இவங்களுக்கு வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல் வேலை இவங்களுக்கும் மாறிடுங்க, அந்த வேலை நிலைக்காது. அதுக்கு அடுத்து வந்து தான் வேலைகள் இவங்களுக்கு அமையும். சரி, இந்த முதல் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயந்தான்,
எப்பவும் தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேலையில் இப்போ சப்போஸ் ஃபார் உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கும்போது தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கரண்ட்டில் எலக்ட்ரிக்கலில் என்ன புதுமையாக வந்திருக்கு, என்ன புதுசாக வந்து ஒரு கல்வி வந்திருக்கு, இல்லை என்ன ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். தன்னை அப்டேட் பண்ணிக்க தான் இவங்களுடைய உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இவங்களுடைய வருமான நிலையும் சீராக உயர்ந்துக்கிட்டே வரும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய திருமணம். அப்போ இவங்களுடைய திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இவங்களோ மகரத்தில், இவங்களுக்கு நேர் 7ஆம் வீடு அப்படிங்கிறது இவங்களுக்கு கடகமாக அமைஞ்சிருக்கும். அப்போ இவங்களுக்கு வருகின்ற மனைவி அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகானவங்க, லட்சணமானவங்க, அன்பு, பாசம், இரக்கம், கருணை, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை, இல்லை இது எல்லாமே அவங்கள வந்து அந்த குணமெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் பாவிக்கக்கூடிய ஒரு மனைவி. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகரம் வந்து சனியினுடைய வீடுங்க. ஆனால் கடகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனினுடைய வீடு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் வைஸ் இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தாங்க இருப்பாங்க. ஆனால் திருமணம் முடித்த அந்த ஆரம்ப காலகட்டங்களில் யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல், இந்த பொண்ணு வந்து இப்படி தான், அவங்க அப்பா அப்படி தான், அவங்க அம்மா இப்படி தான், ஸோ இந்த பொண்ணுனுடைய பழக்க வழக்கம்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் போனதுமே வந்து வாழ்ந்த ஒரு 2 மாத காலத்தில் இந்த பொண்ணு இப்படித்தான்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, 1 வருஷம் அவங்கள வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அந்த 1 வருஷம் நீங்கள் அவங்கள ஸ்டடி பண்ணினா தான் உண்மையிலேயே அவங்களுடைய குணம் என்னங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்தால் தான் உங்களையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல் 1 வருடங்கள்ங்கிறது இந்த மகரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மிக மிக முக்கியம். அந்த 1 வருடம் ஃபுல்லாக அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுடைய கேரக்டரையும் கொஞ்சம் ஃபைனல் பண்ணணும். சரிங்களா, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்திற்குள் நடுநட்சத்திரமாக இருப்பது சந்திரனின் திருவோணம், கடகத்திற்குள் நடுநட்சத்திரமாக இருப்பது சனியினுடைய பூசம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் லைஃப் பார்ட்னரை நிறை குறையோடு அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் மனம் விரும்பி அவங்கள ஏற்றுக்கவும் முடியும். அதே போல் தான் அவங்களும் மாறிக்குவாங்க. அப்போ இந்த திருமண வாழ்க்கை திருப்தியான, நிறைவான, சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவும் இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையை நிறைவாக வாழ முடியும். ஒருவேளை அப்படி இல்லை, போனது ஜட்ஜ் பண்ணுறோம், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 26 வயசாச்சு, 27 வயசாச்சு, ஏன் இன்னுமே தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு 28, 29 வயது ஆண், ஏன் இவங்களுக்கெல்லாம் அது தெரியாதான்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. இப்படி பொறுமையே இல்லாமல் 2 பேருமே வந்து எல்லாத்துலேயும் தான் லைஃப் பார்ட்னர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தும், அவங்க பேசுகின்ற வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தும். ஏன்னா உங்களுடைய பேச்சுங்கிற 2ஆம் பாவம் சனியாக இருக்குது, அவங்களுக்கு பேச்சுங்கிற 2ஆம் பாவம் சூரியனாக இருக்குது. இது டோட்டல் ஆப்போசிட். ஸோ ஒருத்தருடைய வார்த்தைகள் இன்னொருத்தங்களுக்கு முதல்ல புரியாது. நீங்கள் பசுன்னு சொல்லுவீங்க, அவங்க மாடுங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. கடைசியில் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துடும். அப்போ அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருப்தி இல்லாத, ஓகேங்களா, மன காயங்களையும் மன வருத்தங்களையும் கொடுக்கக்கூடியதான் ஆகிடும். அதனால் என்ன செய்யணும், முதல் 1 வருடங்கள் புரிதலுக்கு மட்டுமே டைம் எடுக்கணும். அதே போல் காதல் திருமணமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பொறுமை வேணுங்க. ஏன்னா அது முதல்ல காதலாங்கிறத கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சந்திரன் எங்கே உச்சமாகிறார் அப்படின்னா இந்த மகரத்திற்கு காதலை சொல்லுகின்ற 5ஆம் வீடான ரிஷபத்தில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய அழகு, அவங்களுடைய ரசனை, ஸோ அது வந்து கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். அப்போ அது வந்து ஈர்ப்பா காதலா அப்படிங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ டக்குன்னு வந்து ஏமாந்து உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை வேகத்திலேயோ நீங்கள் அவங்க தான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி திருமணம் செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தினுடைய கேரக்டர் மாறும் பொழுது அது பிரச்சனைகளை கொடுத்துரும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கிய அமைப்பு. அப்போ குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரிஷபமாக அமைஞ்சிருக்கு. ஸோ குழந்தையும் வந்து அழகான, அறிவான,
ஒரு குடும்ப பொறுப்புகளை இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான குழந்தை தான் உங்களுக்கு. அதே போல் குழந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம். பொதுவா மகரத்துக்கு வந்துட்டு ஆரோக்கிய நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது உணவு பழக்கம், 2வது ஓவர் திங்கிங். இந்த 2 விஷயங்கள் சரியா இருந்ததுனாலே ஆரோக்கிய நிலைகள் நல்லாயிருக்கும். இல்ல அப்படிங்கிறப்போ இந்த ஓவர் திங்கிங் வந்து தூக்கத்த பாதிக்குது. ஸோ இந்த தூக்கம் வந்து பாதிச்சது அப்படின்னாலே மனுஷனுடைய தினசரி வாழ்க்கை மாட்டிக்கும். அதில் உங்களுக்கு ஜீரண மண்டலம் பாதிப்பு இருக்குது, நரம்பு தொந்தரவுகளை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து தொழில். ஸோ தொழிலுக்கான அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம். ஏன்னா மகரத்திற்கு அதன் அதிபதியான சனி 10ஆம் வீட்டில் உச்சமாகிறார். ஸோ இவங்கனால தொழில் செய்ய முடியும். அதே சமயத்தில் தொழிலில் வருகின்ற வருமானங்கள், அந்த வருமானங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஸோ இன்னும் 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 அப்படின்னு போகும்போது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். 2வது வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஷேர் பண்ணாத ஒரு குணமும் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், தொழிலில் வந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு நன்றாக தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை எடுத்து பண்ணணும். அதே போல் தொழில் எடுத்ததும் ஆரம்பத்துலேருந்தே லாபம் கொடுக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வருகின்ற முதல்ல அந்த ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய சேமிப்பு. இந்த சேமிப்பு அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனிங் அது ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு பண்ணிடுவீங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சில நேரங்களில் உங்களுடைய பணம் மற்றவர்களுக்கு போகிறது, அடுத்தவங்களுடைய கடனை நீங்கள் எடுத்து பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அதனால் என்ன செய்யணும், சேமிப்புலையும் முதலீட்லையும் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது கண்டிப்பாக கூடாதுங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஓவராலாக உங்களுடைய லைஃப் பற்றின ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அடுத்தது வந்து உறவுகளில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இங்கே மாமனார் உறவு, மாமியார் உறவு அப்படின்னு. ஸோ உங்களை இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மாமனார் உறவு அப்படிங்கிறது உங்கள் கேரக்டருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டராக இருந்தால் கூட ஒரு கொஞ்சம் பொறுமையாக நீங்களும் அவங்களும் இருக்கிறப்ப இது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட முடியும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போதோ இல்லை மாமனார் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதோ கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை. வார்த்தைகளில் கவனமாக பேசணும். அடுத்ததாக மாமியார். இப்போ மாமியார் உறவு அப்படிங்கிறப்போ ஒன்றே ஒன்று தாங்க, அவங்க மேலே நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சா தான் ஏமாற்றமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மாமியார் மருமகன் அப்படிங்கிறது ஒரு அம்மா மகனாக சிலருக்கு அமையலாம், சிலருக்கு அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமைச்சிக்க முடியும். சரிங்க, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய விதி அமைப்பு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே போல் இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒரு மகரத்தில் ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள புரிஞ்சுக்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் ஒரு மகரத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கு உங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கையில் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமானதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.